8/2023 சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். சரி, இன்றைய கேள்விக்கான விடைகள் கிடைச்சிருக்கும். தந்தை அடிக்கடி எதை கூறுகின்றார்? முதல் கேள்வி. ஆத்மாபிமானி ஆகுங்கள், போகும்போதும் வரும்போதும் என்னை நினைவு செய்யுங்கள். நாம் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று உணருங்கள். அதே போல நான் ஆத்மா பாபாவினுடைய நினைவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினையுங்கள். ஆத்மாபிமானி ஆகுங்கள், போகும்போது வரும்போதும் என்னை நினைவு செய்யுங்கள். நான் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று உணருங்கள். நான் ஆத்மா பாபாவின் நினைவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினையுங்கள். யார் ஆஸ்தியை எடுப்பார்கள்? யார் ஆதி சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ஆஸ்தியை எடுப்பார்கள். எதை புத்தியின் மூலம் மறக்க வேண்டும்? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் புத்தியின் மூலமாக மறக்க வேண்டும். இறந்து வாழ்பவர் யார்? சொல்லாமே. இறந்து வாழ்பவர் யார்? அலௌகீக வாழ்க்கையின் நினைவின் மூலம் உள்ளுணர்வு, நினைவு மற்றும் பார்வையை மாற்றக்கூடியவர் தான் இறந்து வாழ்பவர் ஆவார்கள். 5வது, எப்போது ஃப்ளூ காய்ச்சல் அருகில் கூட வர முடியாது? சதா சுத்த உணர்வுகள், அதாவது சுத்த உணர்வில் இருங்கள். அசுத்த உணர்வு என்ற ஃப்ளூ காய்ச்சல் அருகில் கூட வர முடியாது. fill in the blanks. ஆத்மாபிமானி ஆகும்போதுதான் டேஷ் ஆகும், ஞானத்தின் தாரணை ஆகும். 2வது, பரம்பிதா பரமாத்மா டேஷ் என்று புரிய வைக்கிறார். நிர்லேப் என்று புரிய வைக்கிறார். எதுவும் ஒட்டாதில்ல அவருக்குள்ள. எப்படி தந்தை விசித்திரமாக உள்ளாரோ, ஆன்சரே சொல்லிட்டேன். எப்படி தந்தை டேஷ் உள்ளாரோ அப்படி குழந்தைகளும் டேஷ் ஆக இருக்கிறார்கள். எப்படி தந்தை விசித்திரமாக உள்ளாரோ அப்படி குழந்தைகளும் விசித்திரமாக இருக்கிறார்கள். 4வது, தந்தை மீண்டும் வந்து டேஷ் ஆக்குகிறார். தந்தை மீண்டும் வந்து ஆத்மாபிமானி ஆக்குகிறார். டேஷ் என்று சொல்லும்போது புத்தி யோகம் மேலே சென்று விடுகிறது. பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லும்போது புத்தி யோகம் மேலே சென்று விடுகிறது. சரியா தவறா? ராவண ராஜ்யம் ஆரம்பமானது முதல் நினைவு செய்வது ஆரம்பமாகிறது. சரியா தவறா? சரி, ராவண ராஜ்யம் ஆரம்பமானது முதல் நினைவு செய்வது ஆரம்பமாகிறது. சரி. ஓம் சாந்தி.